ஆணை அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அது நம்ம இன்னைக்கு வளர்ந்து வர இந்த எலக்ட்ரானிக் வண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் வாகன துறையோடைய ஒரு வளர்ச்சி சம்பந்தமானது தான். அதாவது நம்ம இன்னைக்கு நம்ம உலகத்தில் பூமியில் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லித்தியம் அயான் இந்த மாதிரியான கனிமங்களை நம்ம வெட்டி எடுக்க முடியும். அதுவும் ஒரு காலத்தில் தீர்ந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வறட்சியை தான் நோக்கி போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிமங்கள் அது நமக்கு பூமியில் பூமிக்கு அடியில் எப்படி நமக்கு நிலத்துக்கு அடியில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புவியியல் நோக்கத்தில், அதாவது கண்ணோட்டத்தில் அதை பார்த்தோம்னா, நம்ம பூமியில் பெரும்பாலும் இந்த கனிமங்கள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ நம்ம பூமியை நோக்கி நம்ம பூமியை நோக்கி நம்ம அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த விண்கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்கள் நம்ம பூமி மேலே வந்து தாக்க வரும்போது, நம்ம பூமி மேலே 7 அடுக்குகள் இருக்குது. இந்த 7 அடுக்குகள் என்னென்னு பார்த்துட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அட்மாஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், லித்தோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர். இந்த இதில் இந்த 7 அடுக்குகளை தாண்டி தான் அது பூமிக்கு வந்தாகணும். இந்த 7 அடுக்குகள் என்ன செய்யுதுன்னா, வரக்கூடிய அந்த விண்கற்களையோ இல்லைன்னா நம்மளுடைய விண்ணிலிருந்து ஏதாவது பொருள் நம்மளை பூமியை நோக்கி தாக்க வந்தாவோ, இந்த 7 அடுக்குகளுமே அதை அப்படியே வடிகட்டுற மாதிரி அதில் ஒவ்வொரு அடுக்குகள்லையும் அந்த நம்ம பூமியை தாக்க வரக்கூடிய பொருளோ அல்லது ஒரு கல்லோ என்னன்னு பார்த்துட்டோம்னா ஒரு வினை புரிஞ்சு அப்படியே மெல்ல 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 வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு வரும்போது ஏதாவது ஒரு கனிமமாக வந்து தான் நம்ம நிலத்து மேலே இல்லைன்னா கடல் மேலேயோ விழுது. இது எல்லாரும் நம்ம பார்த்தது தான், அறிந்தது தான். ஆனால் இதை எப்படி நம்ம அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக, நம்ம விஞ்ஞான அறிவியல் பூர்வம் மூலமாக எப்படி அதை இன்னும் மேம்படுத்தலாம், அல்லது எதிர்காலத்தில் நமக்கு கனிம வளங்கள் இது மூலமாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு, ஒரு ஆராய்ச்சி துறையையும் நாம் வந்து ஏற்படுத்தினோம்னா என்ன ஆகுனா, நாம் என்ன பண்ணலாம்னா கனிம வளங்களை பூமிக்குள்ளே எடுத்து தோண்டி எடுத்து நம்ம இந்த பூமியோடைய பகுதியை சேதப்படுத்தாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்ற கிரகங்களில் இருந்தோ அல்லது விண்ணில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கற்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, இந்த 7 அடுக்குகள்னு சொன்ன அந்த அடுக்குகளில், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அடுக்குகளில் என்னென்ன உட்பொருட்கள் இருக்குதோ, அந்த பொருட்களுக்கு என்னென்ன உள்ளார்ந்த ஆற்றல் இருக்குதோ, அந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய நம்ம பூமியை நோக்கி தாக்க வரக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுதுன்னா அதுக்கு உணர்வூட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, இதை நம்ம ஒரு சேட்டலைட்டு அனுப்பி சேட்டலைட்டில் நம்ம ஏதாவது பொருள் வந்து வேற்று கிரகத்தில் இருக்குது அல்லது விண்ணில் இருக்குன்னு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணுறோன்னா, அது எடுத்துகிட்டு வரதை என்ன பண்ணிடுறோம்னா இந்த 7 அடுக்குகள் வழியாக அதை நம்ம கொண்டு வராமல் ஒரு ஏதாவது அது ஒரு இது பண்ணி ஒரு அது பாதுகாத்து அதை கவர் பண்ணி எங்கேயும் அது மேலே பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூமியில் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் அது ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தோல்வி தான் நமக்கு கிடைக்குது. காரணம் என்னென்னா, இயற்கையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ இது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வேற்று கிரகத்தில் இருந்தோ அல்லது விண்ணில் இருந்தோ அல்லது வேறு எந்த பால்வழி திரை, அப்புறம் அண்டம், இந்த வேற என்ன சொல்கிறது, இன்னும் பல வார்த்தைகளை சொல்லக்கூடிய இடங்களில் நம்ம பல இடங்களுக்கு சேட்டலைட்னு சொல்லக்கூடிய விண்கலங்களை அனுப்பி
அது மூலமாக நம்ம ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ண கொண்டு வரோம் அப்படின்னா, முதல்ல இந்த 7 அடுக்குகளில் வச்சு நம்ம 7 அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று பொருட்களோட நம்ம வினைபுரிய வச்சு வைக்க பார்த்து, அதன் பிறகு நம்ம அதில் எப்படி வடிகட்டப்படுதா இல்லையா, அல்லது அங்கே வினைபுரிந்தோ அல்லது வடிகட்டப்பட்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு செயல் நடந்தோ அதில் ஏதாவது நமக்கு ஒரு நேர்மறையான ஒரு சாதகமான ஒரு வினை நமக்கு அதில் கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதை உற்று நோக்கி அதிலிருந்து நம்மளால் இந்த கனிம பொருட்களை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆய்வு நடத்தணும். அப்படி ஆய்வு நடத்தினோம்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு நமக்கு கிடைக்கும். ஒன்று உண்டு அல்லது இல்லை அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பூமிக்குள்ள இயற்கையாக நடக்கக்கூடிய, அதாவது வேற்று கிரகத்தில் அல்லது விண்ணிலிருந்து வந்து நம்மளை பூமியை தாக்குற மாதிரியோ அல்லது பூமியை நோக்கி வந்து அந்த 7 அடுக்குகளில் வினை புரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பூமியில் விழுந்து பூமியில் பல ஆண்டு காலம் அது நிலத்துக்கடியிலோ அல்லது நிலத்துக்கு மேலேயோ பல வருடங்கள் அது மழையினால் அல்லது வெயிலினால் அல்லது ஏதாவது ஒரு வினையினால் அது பல ஆண்டுகள் கடந்து அது நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த செயல் மூலமாக, இந்த முயற்சி மூலமாக நம்மளால் கனிமங்களை நம்ம உற்பத்தி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத உற்று நோக்கணும். அப்படி ஏதாவது நமக்கு அதில் ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம இந்தியா பாரத நாட்டுக்கு தான் ஒரு பெரிய பெருமை. அது மட்டும் இல்லாமல் இதன் பிறகு நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய காலங்களில் நம்ம பாரதத்தை அசைச்சுக்கிறதுக்கு யாராலையும் வர முடியாது. காரணம் என்னன்னா, கனிமங்களை நாம் செயற்கையாக எப்படி அதை தயார் பண்ணுறோம், அதாவது இயற்கையினுடைய ஒரு தத்துவங்களை அடிப்படையாக வச்சு நாம் எப்படி நம்ம தேவையானது நம்ம இங்கே தயார் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த யோசனை ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த முயற்சி மூலமாக பல ஆராய்ச்சிகள் நடத்தி நம்ம பூமியே வந்து சார்ந்து அதில் இருக்கிற கனிமங்கள், அதனுடைய உற்பத்தி பொருட்கள் அல்லது இயற்கையாக நமக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம எடுத்து உபயோகப்படுத்தி அதை நம்ம பூமியை பாழடிக்காமல் நாம் வேற்று கிரகத்திலிருந்து, உதாரணத்துக்கு நம்ம துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலா, அப்புறம் இன்னும் புதன், மெர்க்குரி, அது மன்னிக்கணும் 2 ஒன்று தான், புதன், இப்போ வியாழன் சொல்லக்கூடிய பல தரப்பட்ட கோள்களாக இருக்கட்டும், அப்புறம் துணைக்கோள்களாக இருக்கட்டும், அப்புறம் இன்னும் பலதரப்பட்ட கிரகங்களாக இருக்கட்டும், இதில் நாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன வகையில் அந்த மூலப்பொருட்கள் நமக்கு இருக்குது, அதை எந்தெந்த அடுக்குகளில் நம்ம வச்சு அதை சோதனை பண்ணலாம், அப்புறம் அந்த எந்தெந்த அடுக்குகளில் அதை சோதனை பண்ணும்போது என்னென்ன மாதிரியான நமக்கு பொருட்களை கொடுக்குது, அப்புறம் அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து பூமியில் வச்சு அது இன்னும் எப்படி நன்முறையில் அதை பிரித்தெடுத்து தேவையான பொருளை நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் வாகனங்களில் குறிப்பாக மின்கலன்கள் தயாரிக்கிறதுக்கு நமக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், பூமியில் அரிதாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள் அப்படிங்கிறத கான ஒரு தேவை எதிர்காலத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது. நம்ம தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகள் நாம் இந்த கனிமங்களை சரியான வகையில் சிறிதாக பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த எலக்ட்ரிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மின்னணு அல்லது மின்சார துறை சம்மந்தமான ஒரு இந்த வாகனங்களினுடைய பயன்பாடுகளை பராமரித்து கொண்டு அதை தயாரித்து கொண்டு அது முறையாக மறுசுழற்சி பண்ணி இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு மாசு ஏற்படாத மாதிரி நல்ல முறையில் இதை நம்ம தொடர்ந்து எதிர்காலத்துக்கும் நம்ம கொண்டு சென்று பல ஆண்டுகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எந்த அளவுக்கு வெற்றி அடையும், எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம எந்த அளவுக்கு அதில் ஆய்வு செஞ்சு பார்க்குறோமோ அதில் தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு மாற்று கிரகத்தில் வேற்று கிரகத்தில் நம்ம அங்கிருந்து எடுத்துகிட்டு வர ஒரு கனிம பொருளோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஜட பொருளோ அது என்ன பண்ணுறோன்னா மூடி எதோடையும் வந்து வினைபுரிய வைக்காமல்
அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம பூமியில் கொண்டாந்து வச்சு நம்ம பண்ணுறோம். நம்ம பூமிக்கு மேலே என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வச்சு எப்படி பண்ணி புரிய வச்சு பார்க்கலாம். இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும். இன்னும் நம்மளுடைய ஒரு வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தணும். பன்மடங்கு நம்ம உயர்த்தினோம்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பாரத திருநாடானது இப்போ இருக்கிற ஒரு 3வது 5வது வல்லரசு நாடுகளுடைய நிலையிலிருந்து முதல் நிலையை நோக்கி போகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய இந்த காணொளியில் கூறப்பட்டிருக்கிற இந்த மைய கருத்து அல்லது இந்த ஒரு தத்துவம் அல்லது இந்த ஒரு புதிய யோசனை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எடுத்து அதாவது புவியியல், அப்புறம் வேதியியல், அது ஜியோகிராஃபி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து எடுத்து படித்து பாருங்கள். நான் என்னுடைய தரப்பில் நான் என் குழு மூலமாக ஆய்வு செஞ்சு நான் எடுத்த இந்த யோசனை ஒரு வேளை தவறாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்னுடைய தரப்புலையும் என்னென்ன மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்து நான் திருத்தத்துக்கும் நான் முயற்சி எடுக்கிறேன். இல்லை இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னு புரியல அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், முன்னோக்கி அனுப்புங்க. அதை என்ன ஒன்றா பல பேரை பார்க்க வைக்கும். நல்ல ஒரு யோசனையாக இருந்ததுன்னா அவங்களும் பல பேர் பல கோணங்களில் சிந்திப்பாங்க. அப்போ நம்மளுடைய வளர்ச்சியில் எந்த ஒரு தட்டுப்பாடோ தடைகளோ இருக்காது. தொடர்ந்து நம்ம ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை ஒரு தற்காத்து வச்சுக்குவோம், மேம்படுத்துவோம். இந்த மாதிரியான யோசனைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் பல யோசனைகள் கொண்ட காணொளி மூலமாக உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.